பகுதி நரகாசூர் என்பதை இல்லையே மாமா ருக்மணி சண்டை உங்களையும் சண்டை சக்காலத்திய சண்டை அப்படியா இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை இங்குள்ள பெரியாருடைய விருப்பத்திற்காக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்கிறேன், செவிகூர்ந்து கவனிக்கிறோம். தக்கு மடக்கு இருமாட் பண்பதே இருக்கக்கூடாது. என்னத்திங்க பேசுறேன், அது சரி, பேசக்கூடாது. தெரியுமா வாங்கி பழக்கங்க. ஆரம்பது கேட்கலப்பா, நான் யார் என்பது தெரிகிறதா என்ன? ஒன்று புரியலீங்களே. அப்படியா? தெய்வநாகத்துக்கெல்லாம் அதிபதி, முக்கோடி தேவருக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய என் பெயரோ தேவ என்கிறேன். தேவை இந்திரனுக்கு வேற கணக்கா போகும். இப்படி மேல தூக்கணுமா? இப்படி தேவை இந்திரனுக்கு இவ்வளவு வாட்டமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்படியா?
காசைவ மகாமுனிவர். தந்தையா காசிப முனிவர். ஆமா. உன் தாயி அதி. அதி. ஆமா. அதிக்கும் காசிபுரக்கும் பிறந்தவன். என்னுடைய பெயரோ தேவராஜன் தேவேந்திரே. தேவராஜன். ஆமா. தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. அதிபதி மாநிலோ மேலியா அதிபதிங்க. தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. அப்படி எந்த நாட்டுக்காரத்தை? அமராவதி. அமராவதி. பொன்னுலகம். சுவர்க்கலாகம். சுவர்க்கலாகம். இப்படி சொல்லக்கூடிய தெய்வலோகத்துக்கு அதிபதி. உலகத்துக்கு அதிபன். ஆமா. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவராஜங்கிறீங்களே, கல்யாணம் ஆச்சுங்களா உங்களுக்கு? ஆயிடுச்சுப்பா. மனைவி சரி. மனைவி பொண்டாட்டி பேர். மனைவி பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணே தான். மை எதை வைஃப் சொல்லட்டும்? மை வைஃப் அது என்னன்னு தெரியல. ஆமா. உங்க மனைவியுடைய பேர் என்ன? மனைவி பேர் தெரியாது. பொண்டாட்டி பேர் தெரியும். தெரியும். எதை சொல்லட்டும்? பொண்டாட்டி கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ற? இல்ல கல்யாணங்கிறது 10 பேர்த்த அழைச்சி பண்டில் போட்டு ஆமா. பாட்டிங்கிட்டு போட்டு அடிக்கிறது கல்யாணம். கல்யாணம். பொண்டாட்டிங்கிறது 10 பேர்த்த 105 பந்தல் போட்டு அடிக்கிறதா? தப்பு அடிக்கிறது அது கல்யாணம். அதாவது அங்கங்க பார்த்து 3 மாசம் முழுவா இருந்து பழனியில தாலி கட்டிட்டு வந்து 7 மாசம் கழிச்சு பிள்ளை பெக்கிறது பொண்டாட்டி. அப்படியா? கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அதிசய கல்யாணங்க. நீ பகவான் தேவ இந்திரன் அனைத்து தேவர்களுக்கு தலைவனா இருந்து என்ன பண்றது? பொண்டாட்டி ஒரு அதிசயமான பொம்பளை. எப்படி? என் பொண்டாட்டியோட உன் பொண்டாட்டி அதிசயமா? பொண்ணு புரோக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுத்தேன். எப்படி எப்படி? எப்படிப்பட்ட பொண்ணுடா வேணும்னாங்க. யாரு உங்க வீட்டுல? இல்ல புரோக்கரு. புரோக்கரு. டேய் எனக்கு எந்த பொண்ணு கருப்பா இருந்தானா சவுப்பா இருந்தானா மொண்டிச்சா இருந்தானா பரவாயில்ல. இந்த 2 மாதம் அப்படியே செவைக்கு நிக்கணும். எருப்பு கொம்பு மாதிரி மாறி சட்டியாது இருக்கு. உனக்கு அதுல ஒரு நாட்டம். ஆமா. யாரும் தொட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட பொண்ணா கொஞ்சம் சடிஞ்சிருந்தா யாரோ தொட்டு விட்டாங்க. ஆமா. அப்படி இல்ல. சந்தேகம். புரோக்கருங்க அது மாதிரி கொண்டாடி பிள்ளைய எல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்கார நானா கோமாளி கவலைப்படாதா. இங்க அத்து வீட்டு பிள்ளை கருப்பாயிக்கிறா. அவளுக்கு வேணுமா கண்ணை குத்துற மாதிரி கடப்பாரையாட்டு நிக்கிறான். சரியா இருக்குது. புள்ளைய 10 கோட்டன்னு குடிச்சு குடிச்சு அவட அவங்க வீட்டுல பணமும் ஒண்ணு கொடுத்தா. நமக்கு வேண்டியது பொண்டாட்டி தானே. அவன் சொல்லிட்டு கோட்டை வாங்கிட்டு போயிட்ட பிள்ளை பாத்தீங்கன்னா. ஆமா. அப்படின்னு கீத்து மட்டல தான் தண்ணி ஊத்திக்கிற ரூம். அப்ப அங்க ஆமா பொண்ணு வீட்டுல அவ ஊத்திட்டு இருந்தாலும் போய் இப்படி உட்காந்து அந்த கீத்து மட்டும் இப்படி இப்படி கொஞ்சோண்டு விரல்ல அப்படி விளக்கி விட்டு வேலைக்கு பார்த்தனா ஒரு அதிசயங்க. என்ன அதிசயம்? முதுகுக்கு பின்னாடி 2 முளை அப்படி கடப்பாரு 4 பேஷண்டாடா. சரியாம இருக்கு. முன்னாடிக்கிறது கீழே துணியாட்டம் கிடந்தாலும் பரவாயில்ல. பின்னாடிக்கிறது முளை குச்சாட்டுக்கு. அது சரி இப்படி போட்டு அந்த பக்கம் கோட முடிஞ்சு உடனே கல்யாணத்தை ஆரம்பிச்சுட்டேன். தாலி கட்டிக்கிட்டு வந்து இந்த முதல் ராத்திரி விடுறாங்களே முதல் இரவு அதுல தாங்க ஏமாந்துட்டேன். என்னாச்சு? தூங்கி போயிட்டியா? இல்ல தள்ளி போட்டியா? அதிசய முளையத்தானே பாக்கணும். அட உனக்கு ஏக்கமெல்லாம் அது வேலையே. இல்ல அடிக்கிறது புதுசா இருக்குது. நம்ம பொண்டாட்டி தான் இருக்குது. உலகத்துல யாருக்கும் பாக்கலையே. யாருக்கும் கிடையாது அப்படின்னு முதல் இரவுத்தான் ஏமாந்துட்டேன். என்னாச்சு? அழுவாத சொல்லு. லைட் அமைச்சு விட்டு முதுகு நிறைய பார்த்தேன். வெள்ளிக்காய் போடுற களமாட்டம் மொழு மொழுன்னு கேட்டு கருப்பாயி இந்த பின்னாடி நீட்டிட்டு இருந்த போல 2 எங்கடின்னு அன்னைக்கு பார்த்தனா அது எங்கடின்னு பைத்தியக்கார புண்டை. நான் தேய்ச்சி தண்ணி வாத்துக்கிட்டா 2 முளையும் முழங்கால் மட்டும் அடிப்படுதுன்னு தூக்கி தோல் மேல போட்டு அதுதான் யாராச்சப்பட்ட மாதிரி. அவங்க பார்த்தது புரோக்கர் பார்த்தது கூட கொஞ்சம் இறக்கி இது தோல் வேட்டி தோல் மேல போட்டு கீழே தொங்குது. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் வீட்டுக்காருக்கு 2 பின்னாடி முளைக்கலாம். எல்லா பெண்களுக்கு இருக்கிற மாதிரி அப்படி போடல. என்னடா பேசுறதுன்னே மறந்து போயிட்டு மனைவி பேசுறேன்.
பார்க்கலிலே அமர்ந்து கிடைத்த போது அமர்லத்தில் பிறந்தாலே அந்த மங்கை இந்திராணி. ஆமா, இந்திராணி. ஆமா, இப்படி பெண்ணை திருமணம் செய்து பொன்னுலகத்திலே எந்த விதமான குறையுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லா தேவருக்கும் தலைவன். உனக்கு என்ன குறை? எந்த குறையுமே இல்ல. எந்த குறையுமே இல்ல. ஆமா, எனக்கு தாங்க ஒரு குறை. என்ன குறை? ஒரு அரை கட்டிங் தான் பரவாயில்ல. நேரமே சொல்றீங்களோ? ஆமா, பொட்டிக்காரர்கிட்ட சொன்ன நீ பாதி பண்ணிக்கிட்டு பாதி கொண்டா பாரு. பாட்டிலே முழுகிறாள். கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு லிட்டர் ஐயாந்து கொடுத்த மழை சார 1 லிட்டர் முடிக்கிற வரைக்கும் மூட்டு விட்டு நான் வரேன். அப்படி இருந்தாலும் அமராவதி பொன்னுலகத்திலே நான் ராஜா நாடுகளை கவனிக்க வேண்டி இருக்கிறது. அந்த விரத்திலே என் மனைவியாகிய இந்திராணி, மகனாகிய சித்ராஜேனன் இந்த விரத்தில் இருக்காங்க. நான் அழைத்ததாக அழைத்து சீக்கிரம்